வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். குரூப் 2 தேர்வு ரத்தானது அரசு நிர்வாக தோல்வியை காட்டுகிறது என்று இபிஎஸ் கடும் கண்டனம். காங்கிரஸ் அதிக இடங்களை கேட்டு நிர்பந்தம் செய்வதை தடுக்க திமுக கையில் எடுத்துள்ள ஆயுதம். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 12 பேரின் மோசமான செயல்பாடுகள் குறித்து ரிப்போர்ட் ரெடி. சேலத்தில் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு அனுமதி. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் எச்சரிக்கையுடன் நடத்த அறிவுறுத்தல். மே மாதம் 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறும் என்று அறிவிப்பு. 13 மொழிகளில் தேர்வு நடத்த ஏற்பாடு. +2 வகுப்புகளுக்கான செயல்முறை தேர்வு நாளை தொடக்கம். மாணவர்கள் சிரமமின்றி ஏற்பாடுகளை செய்ய பள்ளிகளுக்கு உத்தரவு. இனி விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது தேர்வாளர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல இடங்களில் தேர்வர்களுக்கு ஹால் டிக்கெட் இருந்தும் அவர்களுக்கு இருக்கை கிடைக்கவில்லை. இதனால் போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டனர். தங்கள் நீண்ட நாட்களாக உழைத்து தயார் செய்த அனைத்தும் வீணாகிவிட்டதாக வேதனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இனி ஆல் டிக்கெட்டுகளில் குளறுபடி ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி விளக்கம் அளித்திருக்கிறது. ஹால் டிக்கெட்டுகள் முன்கூட்டியே அனுப்பி வைக்கப்படும் என்றும் 15 நாட்களுக்கு முன்னர் அந்த ஹால் டிக்கெட்டுகள், தேர்வு மையங்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் சரிபார்க்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது திமுக அரசின் நிர்வாக தோல்வியை என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு ரத்து செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தொழில்நுட்ப கோளாறு என ஒரே வார்த்தைகளில் கூறி இளைஞர்களின் கனவை திமுக சிதைத்துவிட்டதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறன் படுதோல்வி என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். அரசு தேர்வுகளுக்கான அடிப்படை ஏற்பாடுகளை கூட செய்ய முடியாத கையாலாகாத நிலையில் திமுக அரசு உள்ளதாக அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். லஞ்சம் வாங்கிக் கொண்டு அரசு பணி வழங்கும் திமுக அமைச்சர்களால் இந்த முறைகேடு நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்காக முதலமைச்சர் இளைஞர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மே மாதம் 3ஆம் தேதி இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. இத்தேர்வை எழுத விரும்புவோர் இணையத்தில் விவரங்களை அறிந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் 8ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். 13 மொழிகளில் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவுக்கு 1700 ரூபாயும், ஓபிசிக்கு 1600 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. +2 வகுப்புகளுக்கு நாளை முதல் செய்முறை தேர்வு தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்வு எழுதும் +2 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு செய்முறை தேர்வு நடத்தப்படுகிறது. +2 வகுப்புக்கு நாளை முதல் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை முதல் மாலை வரை 3 பிரிவுகளாக தேர்வு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் சிரமமின்றி தேர்வு எழுத ஏற்பாடு செய்ய பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு திருமாவளவன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நாட்டு மக்களின் நலனை விட கார்ப்பரேட் நிறுவனங்களின் நலனை ஆட்சியாளர்களுக்கு முதன்மையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் டிரம்பின் சதி வேலைக்கு பிரதமர் மோடி பலியாகிவிட்டதாகவும் அவர் சாடியுள்ளார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சேலத்தில் தாவேகா ஏற்பாடு செய்துள்ள விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 3 மணிக்குள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 5000 பேர் கலந்து கொள்வதற்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் அந்த கோரிக்கையும் ஏற்கப்பட்டிருக்கிறது. மேலும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் நடத்த வேண்டும் என்றும், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் அனுமதிக்கக்கூடாது என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் தொடர்ந்து தொகுதிகளை டிமாண்ட் செய்து வருவதால் அதற்கு செக் வைக்க திமுக சில வியூகங்களை வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது. 45 தொகுதிகள் வரை காங்கிரஸ் கேட்பதாகவும், ஆனால் 27 தொகுதிகள் வரை திமுக கொடுக்க தயாராக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அப்படி மேற்கொண்டு டிமாண்ட் செய்தால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 12 பேரின் மோசமான செயல்பாடுகள் குறித்து திமுக ரிப்போர்ட் வைத்துள்ளதாகவும், அதை மேலிடத்தில் காண்பிக்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.